Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன சம்மரி பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் லிட்ரேச்சர் டெஃபினேஷன் ஆஃப் கேட்டகரி இன் தியரி கிளாஸ் நேஷன் அண்ட் லிட்ரேச்சர். இதை எழுதினவங்க ஐஜஸ் அகமத். இவர் ஒரு ரெனவுண்ட் மார்க்சிஸ்ட் ஃபிலாசபர், லிட்ரரி தியரிஸ்ட் அண்ட் கல்ச்சுரல் கிரிட்டிக். இந்த பர்டிகுலர் எஸ்ஸே இது வந்துட்டு இவரோட ஒர்க்காக பார்க்கும்போது தியரி கிளாஸஸ் நேஷன் அண்ட் லிட்ரேச்சர் அப்படின்றது தான் இவரோட ஒர்க். ஓகேவா, ஒரு புக்காக இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இதில் நிறைய எஸ்ஸேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ் மாதிரி தான் இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் எஸ்ஸேயாக தான் இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்ற அந்த டெஃபினேஷன் ஆஃப் கேட்டகரி அப்படின்ற ஒரு பர்டிகுலர் நோட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ 1992 இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு எஸ்ஸே. ஓகேவா, மார்க்சிஸ்ட் லிட்ரரி கிரிட்டிசிசமாக இதை கன்சிடர் பண்ணுறாங்க. இதில் வந்து நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் எஸ்ஸே 7th சாப்டரில் இருக்குது. ஸோ இதில் அவர் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்றது ஒரு சிங்கிள் வேர்டு, ஒரு டேர்ம் கிடையாது. அது வந்து ஒரு வாஸ்ட் ஏரியா, நிறைய டிஃப்ரெண்ட் ரீஜனல் லாங்குவேஜ் ட்ரெடிஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்றது. ஸோ அது ஒரு சிம்பிள் கேட்டகரிக்குள்ளே நம்மளால் கொண்டு வர முடியாது அப்படின்றது தான் இவரோட ஆர்குமெண்ட்டாக இருக்குது. ஸோ நிறைய கிரிட்டிக்ஸ் அண்ட் தியரிஸ்டோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே அப்போஸ் பண்ணி இவர் பேசியிருப்பார். ஸோ எஸ்ஸே பார்த்துடலாம். இது வந்து கிரிட்டிசிசம் அப்படின்றதுனால கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அகமது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் இல்லை சிம்பிளான ஒரு கேட்டகரி கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அது நேச்சுரலாக க்ரியேட் ஆனது அப்படின்றதையும் நீங்கள் சொல்ல முடியாது. பை நேஷ்னலிசமாக இருக்கலாம், ஓரியன்டலிஸ்ட், அதாவது இப்போது பாலிட்டிக்ஸ் இருக்கிறதுனாலையும் இல்லை வெஸ்டர்னோட ஐடியாஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுனாலையும் மட்டும் இந்தியன் லிட்ரேச்சர் வந்துச்சு அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. இப்போது இந்தியன் ரைட்டர்ஸ் எல்லாரும் ஒர்க்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வெஸ்டர்ன் ரைட்டர்ஸை பார்த்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுனால வெஸ்டர்ன் ரைட்டர்ஸ் இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறாங்க, ஸோ நம்மளும் அதே மாதிரி எழுதலான்ற ஒரு ஐடியாவை அவங்க எடுத்துகிட்டு தான் அது மூலமாக தான் இந்தியன் லிட்ரேச்சர் உருவாச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கான்செப்ட் டோட்டலி ராங் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்குன்னு ஒரு காமனான கல்ச்சர் இல்லைனா ஒரு ஸ்பிரிட் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ லிட்ரேச்சர் அப்படின்னாலே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்தியன் லிட்ரேச்சரில் வரக்கூடிய எல்லா புக்ஸுமே ஒரே மாதிரியான கான்செப்டை தான் பேசும். எல்லா புக்குமே ஒன்று தான். இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்னா அது எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் அகமது அது ராங் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னா இப்போது ஏன்ஷியன் பீரியடில் இருந்த வேதிக் டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, நிறைய வேதாஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸில் இருந்து இப்போ வரக்கூடிய தலித் பொயட்ரி வரைக்கும் எல்லாமே இந்தியனஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே நம்மளால் கொண்டு வர முடியாது. எல்லாமே இந்தியன் லிட்ரேச்சர் தான். எல்லாத்துலேயும் ஒரே ஷேட் தான் இருக்கும், ஒரே மாதிரியான கான்செப்ட் தான் பேசுவாங்க அப்படின்றது உங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு இவர் ஆர்கியூ பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா இந்தியா அப்படின்றதே ஒரு மாடர்னான கான்செப்டாக சில பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்ஸ்லையுமே இந்தியா அப்படின்றது வந்துட்டு ஒரு பர்டிகுலர், இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இங்கிலீஷில் தான் எழுதுவாங்க இல்லையா, அது பிரிட்டிஷா அமெரிக்கனா அப்படின்றதெல்லாம் செகண்டரி. காமனாக எல்லாரும் இங்கிலீஷில் எழுதுறதுனால லாங்குவேஜ் ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. மல்டிபிள் லாங்குவேஜ் இருக்குது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் இருக்குது இல்லையா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் அவங்களோட லாங்குவேஜ், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்தியா அப்படின்ற ஒரு காமனான ஒரு வேர்டுக்குள்ளே எல்லாத்தையுமே நம்மளால் கொண்டு வர முடியாது. இந்தியா ஃபுல்லாக மாடர்ன் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னும் ரொம்பவே பேக்வேர்டாக இருக்கக்கூடிய, டெக்னாலஜி வைஸ் சவுண்டடாக இல்லாத நிறைய வில்லேஜஸ்லாம் இருக்குது. ஸோ இந்தியா அப்படின்ற ஒரு மாடர்னான கான்செப்ட்குள்ளே எல்லாத்தையுமே கொண்டு வர முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பழைய காலத்துலேருந்து எழுதின எல்லா ஒர்க்ஸையும் இப்போ எழுதின ஒர்க்ஸோட கம்பேர் பண்ணிட்டு எல்லாமே மாடர்ன் ஒர்க்ஸ் அப்படின்னும் சொல்ல முடியாது. பழைய காலத்தில் எழுதின ஒர்க்ஸ் அண்ட் ஆல்சோ இப்போ எழுதுகிற ஒர்க்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எல்லாமே இந்தியன் லிட்ரேச்சர் தான் அப்படின்னும் சொல்ல முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காமனாக ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஐடியாலஜிஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படின்றத அகமத் வந்து சொல்கிறாரு. ஏன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து நிறையா சேஞ்சஸ் இருக்குது. கலோனியலிசம், லாங்குவேஜில் வரக்கூடிய சேஞ்சஸ், கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸ், இப்போ வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி நிறையா டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து கம்மியாகிருக்கு இல்லையா. ஸோ பீப்புள் மத்தியில் அந்த ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஏன்ஷியன் பீரியடில் அந்த லோ கிளாஸ் பீப்புள் அவங்க எவ்வளோ டாலரேட் பண்ணாங்களோ அது எல்லாமே இப்போ ரெடியூஸ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ நிறையா சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ பீப்புளோட லைஃப் ஸ்டைலையும் சரி, எஜுகேஷன் வைஸ் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்கும் போது ஹிஸ்ட்ரியில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ எதையும் நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் உள்ள ஒர்க்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ மாடர்ன் லிட்ரேச்சரை மட்டும் எடுத்துகிட்டு இந்தியன் லிட்ரேச்சர்னு சொல்கிறதும் தப்பு. ஹிஸ்ட்ரியில் இருக்க புக்ஸ் அண்ட் மாடர்ன் லிட்ரேச்சர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இது எல்லாம் தான் இந்தியன் லிட்ரேச்சர்னு சொல்கிறதும் தப்பு அப்படின்றத சொல்கிறாரு. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாரிட்டி வேணும். டோட்டலாக எல்லாத்தையும் ஜென்ரலைஸ் பண்ணுறது தான் தப்பு அப்படின்றத இவர் சொல்ல வராரு. இப்போது இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்ற இந்த ஒரு ஐடியா இருக்குது இல்லையா, இதை வந்து கிரியேட் பண்ணதே ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் அப்படின்றத சொல்கிறாரு. லைக் இப்போ சாகித்ய அகாடமி இருக்குது இல்லையா, அவங்க தான் இந்த இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்மை கிரியேட் பண்ணிட்டு
பண்ணிட்டு அந்த டேர்ம்குள்ளேயே எல்லா ஒர்க்ஸையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறீங்க. வெஸ்டர்ன் பீப்புள் எப்படி எல்லா புக்கையும் இங்கிலீஷில் எழுதுறாங்களோ, ஸோ ஒரே லாங்குவேஜில் இருக்கும். மெஜாரிட்டி அவங்க பேசக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனாக தான் இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் அந்த கான்செப்ட் தான் அவங்க அதிகமாக பேசியிருப்பாங்க. அங்கே வந்து கம்யூனிட்டி, ரிலீஜியன் இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் அங்கே கிடையாது. கம்பேரிட்டிவ்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டைவர்ஸ் அட்மாஸ்ஃபியர் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் கிடையாது. ஸோ அதோட இதை நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ சாகித்ய அகாடமியோட மோட்டோ என்னவா இருக்குது அப்படின்னா, இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்றது ஒன்று, ஓகேவா? அது நிறைய லாங்குவேஜில் எழுதுகிறாங்க. ஆனால் இந்தியன் லிட்ரேச்சர்ன்றது ஒன்று தான். அதுக்குள்ளே ஹிந்தி புக்ஸ், தமிழ் புக்ஸ், ஸோ எல்லா லாங்குவேஜில் இருக்கக்கூடிய மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜில் இருக்கக்கூடிய புக்ஸுமே இந்த இந்தியன் லிட்ரேச்சருக்குள்ளே தான் வரும் அப்படின்ற மாதிரி சாகித்ய அகாடமி சொல்கிறாங்க. ஸோ நிறைய லாங்குவேஜ் இருக்கலாம், நிறைய டைவர்சிட்டிஸ் இருக்கலாம், பட் எல்லாமே இந்தியன் லிட்ரேச்சருக்குள்ளே தான் வரும்ன்றது தான் சாகித்ய அகாடமியோட மோட்டோவாக இருக்குது. ஆனால் அகமது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து ஒரு ஐடியாலஜி, இது ஃபேக்ட் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு ஐடியாலஜியாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா ரியாலிட்டியில் யூனிட்டி அப்படின்றது இங்கே இல்லை, டைவர்சிட்டி தான் அதிகமாக இருக்குது. இந்தியான்னு எடுத்துக்கும் போது ஒரே லாங்குவேஜ் தான் இருக்கா, ஒரே ரிலீஜியன், ஒரே கேஸ்ட், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே நம்மளால் அதை கம்ப்ரெஸ் பண்ண முடியாது இல்லையா? நிறையா டைவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறத தாண்டி பிரிஞ்சிருக்கிறது தான் நிறைய இடத்துல இருக்கும்போது, அதை எப்படி நீங்கள் ஒரு சிங்கிள் கேட்டகரிக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்ற ஒரு பேப்பர் வைக்கிறாங்க. அந்த பேப்பரில் எப்படி டீச் பண்ணுறாங்கன்னா, வெஸ்டர்ன் மாடல் மாதிரி கிரேட் புக்ஸோட லிஸ்ட் எடுத்து அந்த புக்ஸை தான் டீச் பண்ணுறாங்க, ஓகேவா? பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் அதிகம். ஸோ இந்த மாடல் வந்து அதுக்கு ஃபிட் ஆகாது. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா புக்ஸுமே இங்கிலீஷ் புக்ஸ் தான் இல்லையா? ஸோ அதில் ஜான்ராஸ் வைஸ் நம்ம வந்து அதை பிரிக்க முடியும். என்ன மாதிரியான ஜான்ராஸில் அவங்க எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம டிவைட் பண்ணிவிட்டு அதில் எந்த புக்லாம் கிரேட் புக் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூனிவர்சிட்டிஸில் ப்ரொவைட் பண்ண முடியும். ஆனால் இந்தியாவுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் லாங்குவேஜ் இருக்குது. இப்போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு 3 ஜான்ராக்குள்ளே அதை வந்து டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் அதை அப்ளை பண்ணும்போது அந்த 3 டிவிஷனுக்குள்ளே மல்டிபிள் சப்டிவிஷன் வர மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஜான்ராஸில் நம்ம எழுதுகிறோம், அவ்வளோ டைவர்சிட்டிஸ் இங்கே இருக்குது. ஸோ லாங்குவேஜ் வைஸாக இருக்கட்டும், இல்லை பீப்புள் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இங்கே சேஞ்ச் ஆகிறதுனால வெஸ்டர்ன் லிட்ரேச்சரில் ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து இந்தியன் லிட்ரேச்சருக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க. நம்மளால் ஜஸ்ட் கிரேட் புக்ஸோட லிஸ்ட்டை எடுத்துகிட்டு அதை வந்து நம்மளால் சிலபஸில் வைக்க முடியாது. ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எல்லாமே இங்கிலீஷ் புக்ஸ் அப்படின்றதுனால ஈஸியாக ஒரு லிஸ்ட் எடுக்க முடியுது. ஆனால் இந்தியாவில் வந்து மல்டிபிள் லாங்குவேஜில் இருக்கிறதுனால இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் தமிழ் ரைட்டர்ஸ் ஆனால் இங்கிலீஷில் எழுதின புக்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அவங்களோட மதர் டங் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான லிட்ரேச்சரை அவங்க இந்தியன் லிட்ரேச்சருக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் அவங்களோட லாங்குவேஜை பொறுத்து இந்தியாவில் டிஃபர் ஆகுது. காமனாக அவங்க வந்து ஒரு புக்கு கிரேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் புக்ஸ் அவங்க எடுக்கிறதில்ல. ஸோ அவங்களோட ஸ்டேட்டை பொறுத்து, அவங்களோட பிளேஸை பொறுத்து அந்த கிரேட் புக்ஸ் லிஸ்ட் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ வெஸ்டர்ன் சைடில் ஃபாலோ பண்ணுற அந்த மாடல் இங்கேயும் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாரு. சான்ஸ்கிரிட், பர்ஷியன், இங்கிலீஷ் இதோட டாமினன்ஸ், அதாவது எலிட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணுற இந்த 3 லாங்குவேஜ்லேருந்து வந்த புக்ஸை மட்டும்தான் முக்கியமான புக்ஸாக எடுத்துக்கிறாங்க, ஓகேவா? லைக் இப்போது தமிழில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ் புக்லேயே சான்ஸ்கிரிட்லேருந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்த புக்ஸை வந்துட்டு கிரேட் புக்ஸாக, கிரேட் ஹிஸ்ட்ரி புக்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதே மாதிரி தமிழ் ரைட்டர்ஸ் எழுதின அதே ஒர்க் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகியிருந்துச்சு, இல்லை வெஸ்டர்னைஸாக அந்த புக்கை எழுதியிருக்கிறாங்க, ஆல் ஓவர் தி வேர்ல்டு எல்லாரும் ரீட் பண்ணுற மாதிரி அந்த புக் வந்து எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னா அந்த புக்கை வந்து ஒரு பெஸ்ட்டான புக்காக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எலிட் லாங்குவேஜில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற மாதிரியான புக்ஸை மட்டும்தான் இந்தியாவில் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, அதை மட்டும்தான் ஒரு கிரேட் புக்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ணி சில பேர் வந்து இந்தியாவுக்கு பியோர் ஏன்ஷியன் ஆரிஜின் இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்க. பட் அந்த ஒரு ஐடியாலஜியுமே ஃபேக்ட் கிடையாது அப்படின்றத இவர் சொல்கிறாரு. ஏன்னா சான்ஸ்கிரித்தை வச்சு மட்டும் இந்தியாவோட அந்த ஹிஸ்ட்ரியை நம்மளால் எழுத முடியாது இல்லையா? ஸோ இவரோட ஆர்குமெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா, இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறது தான் மாடர்ன் எஜுகேட்டட் கிளாஸ். இப்போ வந்து தமிழ்நாடு நம்ம எவ்வளோ சொன்னாலும் இங்கேயும் நிறையா மெட்ரிகுலேஷன்ஸ், சிபிஎஸ்சி, அதையும் தாண்டி அமெரிக்கன் ஸ்கூல்ஸ் கூட வந்துடுச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் டே பை டே அதிகமாகிட்டே போகுது. எல்லாருமே கம்ப்ளீட்டாக வெஸ்டர்னைஸாக நம்ம மாறிட்டு இருக்கிறோம். நம்மளோட இங்கிலீஷ் யூசேஜ் தான் அதிகமாக இருக்கிறதுனால அதை தான் நம்ம மாடர்னாகவும் கன்சிடர் பண்ணுறதுனால இப்போது இவங்க கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான், ஓகேவா? இந்தியாவில் வந்து இந்தியன் மதர் டங்
மல்டிபிள் லாங்குவேஜ் இருக்குது. ஒவ்வொரு பர்ட்டிகுலர் ரீஜனல் லாங்குவேஜ்லேயுமே புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. லைக் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த புக்ஸ் வந்து எவ்வளோ கிரேட்டாக இருந்தாலும் அதில் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வேர்ஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த புக்கை வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக கொண்டு போகிறாங்க. ஸோ தனியாக வாங்கி ரீட் பண்ணுற ரீடர்ஸை தாண்டி அதை வந்து ஒரு எஜுகேஷ்னல் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதில் இங்கிலீஷ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி இந்தியன் லிட்ரேச்சர்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கம்ப்ளீட்டாக வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு மாடல், ஒரு மெத்தடை வந்துட்டு இந்தியன் லிட்ரேச்சருக்குள்ளே நீங்கள் கொண்டு வர முடியாது அப்படின்றது தான் இவரோட ஆர்குமெண்ட்டாக இருக்குது. ஸோ ரீஜனல் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய லைக் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த மாதிரி ரீஜனல் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாமே இக்னோர் பண்ணப்படுது. இது எல்லாம் இந்தியன் லிட்ரேச்சர் கேட்டகரிக்குள்ளே தானே வரும். ஆனால் அந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு ஒர்க்ஸாகவே கன்சிடர் பண்ண மாட்டீங்க. இப்போ தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறவங்களுக்கு அந்த தமிழ் புக்ஸ் எல்லாம் அவங்க படிச்சுக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் வருது. அதை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் எழுதுகிறோம். அந்த ரீஜனல் லாங்குவேஜ் கண்டிப்பாக வேர்ல்டு வைட் அதுக்கு ஒரு ரீச் கிடைக்காது. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்லேயாவது அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும். ஸோ அதுவும் ரிஜெக்ட் பண்ணப்படுது அப்படின்றப்போ இந்தியா அப்படின்ற அந்த ஒரு ஜென்ரலான ஒரு கான்செப்ட்குள்ளே, இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்ற ஒரு ஜென்ரல் கான்செப்ட்குள்ளே நீங்கள் எப்படி வருவீங்க? இந்தியாவுக்குள்ளேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்றப்போ வெஸ்டர்ன் லாங்குவேஜுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்றப்போ இது எப்படி இந்தியன் லிட்ரேச்சர் ஆகும் அப்படின்றதான் இவரோட கொஸ்டினாக இருக்குது. ஸோ ஒரு நேஷ்னலிஸ்ட் ஸ்டோரியாக இருந்தால் மட்டும்தான், அந்த ஒர்க் இங்கிலீஷில் இருந்தால் மட்டும்தான் அதை நாங்கள் யூனிவர்சிட்டியில் இன்க்ளூட் பண்ணுவோன்னு சொல்லும்போது இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்ற அந்த டைட்டில் ராங் அப்படின்றதான் இவரோட ஆர்குமெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது இல்லையா? ஸோ இதையுமே நீங்கள் உருவாக்க முடியாது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியை சொல்லக்கூடிய ரீஜனல் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சரை உங்களால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ரீஜனல் லாங்குவேஜில் அந்த பர்டிகுலர் பீப்புள் அவங்க சொல்லாத வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஹிஸ்ட்ரி தெரியாது. ஸோ அவங்க சொன்ன அந்த ஹிஸ்ட்ரியை விட்டுட்டு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸில் எழுதின ஒர்க்கை வச்சு நீங்கள் ஹிஸ்ட்ரியை உருவாக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்றது ஒரு சிங்கிள் லாங்குவேஜை மட்டும் பேஸ் பண்ணது கிடையாது. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் டெவலப்மெண்ட் இதில் கிடையாது. ஒரே லாங்குவேஜை வச்சு டெவலப் பண்ணது இந்தியன் லிட்ரேச்சர் இல்லை அப்படின்றத இவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இவர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் அப்ரோச், அதாவது எக்கனாமி, பிரிண்டிங் ப்ரெஸ், கிளாஸ் டிஃபரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு லிட்ரேச்சரை நீங்கள் ஸ்டடி பண்ணணும். ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் மட்டும் வெஸ்டர்ன் பீப்புள் என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, நேஷனலிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து எல்லாரும் ரீட் பண்ணுற மாதிரியான கான்செப்ட் ஜான்ராஸ் மட்டும்தான் நாங்கள் ரீட் பண்ணுவோன்றது இல்லாமல் இந்தியாவில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ, இந்தியாவோட டெவலப்மெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான புக்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதையும் லிட்ரேச்சருக்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும். அதையும் நம்ம யூனிவர்சிட்டிஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்றத கேட்டுக்கிறாரு. தென் இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்றது வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு விஷயம் கிடையாது. ஓகேவா? அது ஒரு ப்ராசஸ். அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ரைட்டர்ஸ், கிரிட்டிக்ஸ், சொசைட்டி ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதோட லிஸ்ட் வந்து டே பை டே இன்னும் வைடர் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை ஒரு ஸ்மால் கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. தென் ஃபைனலி இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்றது வந்துட்டு ஒரு கல்ச்சர் இல்லைனா அது ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஃபைன் பண்ணுனா அது ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயமா இருக்கும். இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்றதுக்கு யாராலையும் ஒரு சிங்கிள் டெஃபினிஷனோ ஒரு சிங்கிள் வேர்டுக்குள்ளேயோ நம்மளால் அதை கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ரிலீஜியஸ், பாலிட்டிக்ஸ், கலோனியல் திங்கிங் இதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயமா இல்லாமல் அதுக்கு பதிலாக ரியல் ஹிஸ்ட்ரி, கிளாஸ் கான்ஃப்ளிக்ட், லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டைவர்ஸ் ஐடியாஸ் கன்சிடர் பண்ணுற மாதிரி நம்மளோட லிட்ரேச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிறாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்றது ஒரு வாஸ்ட் ஏரியா. ஸோ அதை வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்ம கம்ப்ரெஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் இவரோட ரெக்வெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.